நான் விளாகரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டுருவேன். நீங்கள் கொஞ்சம் ரக்கடான சிலை, பின்னாடிலாம் சிவன், அதுக்கப்புறமா தூணும், அந்த இதெல்லாம் வச்சு கொஞ்சம் வேறு மாதிரி இதுக்கு பெருசாக ப்ரிப்பேர் பண்ணாமல் இது சடனாக பண்ணதுக்கு இவ்வளோ அவுட்புட் கைஸ். உலகின் தலை சிறந்த சொல் செயல், செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் தான் இருக்கும் கைஸ். இதுதான் பார்ட் 2 ஆஃப் நம்மளுடைய ஸ்டோன் ஒர்க். கிட்டத்தட்ட 3 சிலைக்கான ஸ்டோன் ஒர்க் நம்ம இப்போ டேக்கப் பண்ணியிருக்கோம் கைஸ். அது செகண்ட் சிலை அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த சிலை தான். அவங்க நேற்று அந்த சிலை பார்த்துட்டு இந்த சிலை அவங்க சரி நம்மளுக்கும் ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுங்கன்ட்டு கேட்டிருந்தாங்க. நான் இது நான் முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 days தான் இருக்குது கைஸ் நம்மளுடைய ஃபெஸ்டிவலுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் டேட் எவ்வளோன்னா இன்றைக்கி 2 ஆகிடுச்சு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 days தான் இருக்குது நம்மளோட ஃபெஸ்டிவலுக்கு. அதனால தான் இன்னும் 5 daysனால இது கண்டிப்பாக முடியாது கைஸ். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே இது எடுக்கும் நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் சரி அவங்க கேட்டிருந்தாங்க, நிறைய ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் சிம்பிளாக பண்ணி கொடுங்க, பெருசாக எதுவுமே எஃபர்ட் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நான் சிம்பிளாக பண்ணி கொடுக்குறது கொஞ்சம் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அவங்கெல்லாம் ஸ்டோனில் எடுத்து கொடுத்துட்டாங்க கைஸ். அவங்க ப்ரெசென்ட் அவங்க எதெல்லாம் எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க, எல்லா ஸ்டோன்ஸ்லாம் எடுத்து வந்து கொடுத்தாங்க. நீங்கள் ஒட்டி மாத்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஒட்டி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இப்போது இந்த சிலைக்கான ஸ்டோன் ஒர்க்கு லாஸ்ட் வாக் யார் பார்க்காம இருந்தீங்களோ போய் அந்த விளாக் விசிட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அது வேற மாதிரி இருக்குது கைஸ். உண்மையிலே கஸ்டமர் நல்ல இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த ரிவ்யூலாம் உங்களுக்கு நான் ரிவ்யூ விளாகில் கொடுக்குறேன், ஓகேங்களா? நம்ம சிலைலாம் எடுத்துகிட்டு போகிறப்போ அந்த விளாக் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க இதுக்கு ஸ்டோன் ஒர்க் ஆரம்பிக்கலாம் கைஸ். மேக்ஸிமம் இந்த சிலைக்கு நம்ம பெருசாக எந்த விதமான ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் பண்ண போகிறதுக்கு சிம்பிளாக இங்கே ஒரு மணி, இங்கெல்லாம் கொஞ்சம் மணியில் வரப்போகுது. இந்த காதுக்கு அந்த தோடெல்லாம் எதுவுமே வராது கைஸ். ஏன்னா இது கொஞ்சம் ரக்கடான சிலை, பின்னாடிலாம் சிவன், அதுக்கப்புறமா தூணும், அந்த இதெல்லாம் வச்சு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிற சிலை தான். அதுக்காக தான் நம்ம பெருசாக இந்த ஸ்டோன் ஒர்க் பெருசாக இது பண்ண போகிறதுல கொஞ்சம் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால சிம்பிளாக நம்ம முடிச்சு கொடுக்க போகிறோம். இந்த விளாக் நான் ஒன்றும் எக்கச்சக்கமான விஷயம்லாம் பேச போகிறேன். ஏன்னா ரீசெண்டாக நம்ம ஷாப்பில் நிறைய விளாகர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் நம்மக்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். சரி ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஒர்க் ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக எது ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துருக்கும். ஹெட் பார்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். அதுக்கப்புறமா தான் டவுன் வர போகிறோம். இப்போ மேக்ஸிமம் ஹெட் பார்ட்டில் தான் நம்ம வர போகிறோம் கைஸ். சரி வாங்க பார்க்கலாம் கைஸ். மேக்ஸிமம் நான் எந்த கம் யூஸ் பண்ணுறதும் லாஸ்ட் பார்ட்டில் நான் சொல்லியிருந்துருப்பேன். ஒன்று ஃபெவிகால், அதுக்கப்புறமா இது, இன்னொன்று வேறு 2 கம். யாரும் அந்த லாஸ்ட் விளாக் பார்க்கலையே அந்த விளாக் பார்த்துட்டு வாங்க, ஓகேங்களா? இப்போது நம்ம பேக் டு திஸ் கணேஷா. இதெல்லாம் நம்ம எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தது. அவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க, நம்ம அதே ஆஸ் யூஷுவல் ஒட்ட வேண்டியதான். நம்மக்கிட்ட கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து ஒட்டி நான் ஒரு அவுட்புட் காட்டுறேன். அவுட்புட் வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்டோன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்து வந்துருக்காங்க. இவ்வளோ கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் வாங்கிட்டு, ஏன்னா அவங்க கொடுத்து பார்த்தாலும் நம்மளும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டோன் ஒர்க்லாம் வாங்கி வந்துருக்கோம். அதெல்லாம் நான் சேர்த்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டியதான். கைஸ், ஆஃப் ஆஃப் தி ஹெட் பார்ட் ஆஃப் தி ஸ்டோன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இப்போ நான் எதுக்காக நான் இந்த டவல் போட்டு நான் மேலே ஸ்டோன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா, அந்த சிலைக்கு நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்தோம். இங்கே லைட்டாக சிந்திடுச்சு, மூஞ்செல்லாம் ரொம்ப கெடுத்துடுச்சு கைஸ். அது ஒரு மனசு கஷ்டம் ஆகிடுச்சு. கஸ்டமர் கேட்டார், தம்பி ஏன்ப்பா இது மூஞ்சி கெடுத்துட்டேன், ஸ்டோன் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருந்தேன், மூஞ்சி லைட்டாக கெடுத்துடுச்சுன்ட்டு. சரி கஸ்டமர் சொன்னதுக்காக நான் கொஞ்சம் யோசிச்சு சரி இந்த பக்கம் டெலிவரி பண்ணக்கூடாது, மூடிடலாம் துணி, இங்கே எது வந்தாலும் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே மேலே ஸ்டோன் பார்ட் ஆஃப் தி ஒர்க் தப்பாக சொல்லணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் ஒர்க் மேலே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த சைடில் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் எடுத்து ஒட்ட வேண்டியதான். ஒன்று கம், அதுக்கப்புறமா குந்தன் ஒர்க்ஸ் பண்ண வேண்டியதாங்க. இது எடுத்து மேலே ஒன்றா ஒட்டிட்டா மேலே பார்ட் ஆஃப் தி ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்திருப்பேன் கைஸ், நம்மளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் விளாகர்ஸ் வந்தாங்க, வந்து நம்ம கடை பார்த்து விசிட் பண்ணியிருந்தாங்க, நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆமாம் கைஸ், நம்ம ஷாப்புக்கு நிறைய விளாகர்ஸ் வந்தாங்க. குப்பாம்லேருந்து நிறைய விளாகர்ஸ் பண்ணியிருந்தாங்க.
அவங்களுக்காக ரொம்ப நன்றி கிரே மோட்டோ சார்பாக. எதுக்காகனா நம்ம சேனலில் நம்ம வச்சுக்கிற கடையெல்லாம் அவங்க சேனலில் போஸ்ட் பண்ணி இன்னும் நிறையா ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க, அதுவே ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்சம் விளாகர்ஸ் வந்தாங்க தமிழ்நாடு சைட்லேருந்து. அவங்க வந்து கொஞ்சம் ரகடாக பேசுனாங்க. எந்த விளாகர் நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ண மாட்டேன், அந்த விளாகர் எனக்கு தெரியாது. காலையில் ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, எங்கள் பிரதர் தான் ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. வந்து அவங்க வந்து சிலை பார்த்துருந்தாங்க. சிலை கிட்டத்தட்ட காஸ்ட் வந்து ஒரு 15K. ஆல்ரெடி ஒரு சிலை எடுத்துன்னு வந்தாங்க, இப்போ செகண்ட் சிலை. அந்த சிலை பார்த்துட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ப்ரோ நான் விளாகரு, எனக்கு சிலை கம்மி பண்ணி கொடுங்க, இல்லை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறேன். எதுக்காக இந்த இதெல்லாம் சர்ச்சைகள்? பிஸ்னஸ் விளாக் தான். நான் விளாகரு, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டுருவேன், நீங்கள் கம்மி பண்ணி கொடுக்கலாம், எதுக்கு இந்த கேட்கணும்? இதுதான் உங்கள் ஒப்பீனியன் மாத்திரம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பண்ணாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டுருவேன், எனக்கு கிருஷ்ணகிரியில் எல்லாரும் தெரியும், ஒசூரில் எல்லாரும் தெரியும், அஃபிஷியல் பேஜஸ் எல்லாருமே தெரியும், நான் பிளாக் பண்ணிவிடுவேன், உங்கள் சேனலில் நெகட்டிவ் கமெண்ட் போட்டு விட்ருவேன், உங்கள் ஷாப்பெல்லாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஒரே நிமிஷம் இருங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப கடுப்பாயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்ததுன்னா பிஸ்னஸ் எது ரீசனபிள் ப்ரைஸ்ன்னு வரணும். அந்த சிலை ஹைதராபாத் மாடல், அது அதுக்கு ஏற்றபாடு ரேட்டு வரும். அதுக்காக நீங்கள் அது அவ்வளோ கம்மியாக கொடுத்து நான் விளாகரு, நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறேன்னா அதெல்லாம் கொஞ்சம் தப்பாக இல்லையா? முடிஞ்சால் அவங்க ஒப்பீனியன் மாத்திரம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் எந்த விளாகர் நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ண மாட்டேன். ஆல்மோஸ்ட் விட்டு தள்ளுங்க அதை பற்றி. இப்போ நம்ம கிட்டத்தட்ட பாதி முடிச்சாச்சு. இன்னும் அந்த ஸ்டோன் ஒர்க் குந்தன்ஸ் ஒர்க்லாம் இருக்குது, அது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். டாப் மாத்திரம் ஃபைனலாக ஹெட் பார்ட் ஆஃப் தி ஸ்டோன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதை விட இந்த சிலைக்கு செம்மையாக செட்டே இருக்குது. உண்மையில் எனக்கே ரொம்ப பயங்கரமாக பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஹெட் பார்ட் ஆஃப் தி ஸ்டோன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதெல்லாம் நம்ம அந்த சிலைக்கு கம்மியாக தான் போட்டிருப்போம், இது கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்கோங்க இந்த சிலைக்கெல்லாம். இன்னும் கீழெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. இதுதான் கொஞ்சம் ஹெவியாக பண்ண சொன்னாங்க, வெற்றிகரமாக முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கீழே தான் மேக்ஸிமம் இந்த சிலைக்கு எல்லாமே நம்ம பின்னாடிலாம் எதுவுமே டச் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அதெல்லாம் டச் பண்ண வச்சுக்கோங்க, அது இன்னும் ஹெவியாகிடும். அதுக்காக தான் இந்த சிலை வேலையும் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம பேசியிருக்கோம். இப்போது இங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே தொண்டத்துக்கு வரும், அதுக்கப்புறமா இங்கே கீழே இதெல்லாம் வரும் கைஸ். இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் நான் காட்டுறேன், ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் மேலே கீழே எல்லாமே ஒரு அளவுக்கு முடிஞ்சுக்கு. இப்போ நம்ம இந்த செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இப்போ இதெல்லாம் முடிஞ்சாச்சு. ஆனால் உண்மையிலே ரொம்ப கஷ்டம் கைஸ். இந்த விநாயகர் ஓட்டுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ எனக்கு தான் தெரியும். இங்கே பாருங்கள், கையெல்லாமே ஃபுல்லாமே அந்த க்ளூ தான் அப்படியே எரியுது கைஸ், அந்த க்ளூ. ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் நான் ஃபெவிகால் தான் வச்சு ஓட்டினேன், அசால்ட்டாக ஒட்டிக்கிச்சு. ஆனால் இப்போல்லாம் அந்த க்ளூ ரொம்ப இதாகுது. அதுக்காக தான் சரி விட்டு தரங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சிலைன்னு வந்துட்டாவே நம்ம எல்லாத்துக்கும் தூந்து விளையாடணும் தான். வேறு மாதிரி இருக்குது இல்லையா? உண்மையிலே நிறையா பேர் இப்போயே வந்து பார்த்துருந்தாங்க கஸ்டமர்ஸ் எல்லாம். ப்ரோ நல்லா இருக்குன்னு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ரொம்ப நன்றி அந்த கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே. வேறு மாதிரி இருக்குது இல்லையா? இந்த ஸ்டோன் ஒர்க் வச்சாவே அந்த அழகே எங்கேயோ கூப்பிட்டு போயிடுது விநாயகரில். நம்ம சிம்பிளாக நினச்சிருக்கிறோம், ஸ்டோன் ஒர்க் பண்ணாவே எனக்கே அந்த லுக்கு தேடுவோம். ஸ்டோன் ஒர்க்கில் இவ்வளோ இருக்கான்ட்டிங்க பாருங்க, சும்மா ஒரு வேறு மாதிரி லுக்கு, ஒரு வேறு லெவலில் இருக்குதுல்ல. ஒரு அந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் கணேஷா மாதிரி இருக்குது. கைஸ் ஃபைனலாக நம்மளுடைய ஸ்டாச்சு ஸ்டோன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு வெற்றிகரமாக. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு உண்மையிலே வேறு மாதிரி, சும்மா வேறு மாதிரி கைஸ். என்ன சொல்கிறதுன்னு நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன். நான் சொல்கிறதுன்ட்டு இல்லை, கஸ்டமர் முன்னாடியே உங்களுக்கு லைவாக நெக்ஸ்ட் எல்லாம் அதுக்கப்புறமா விளாகில் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? இந்த விளாக் பார்ட் 2 தான் வரும். இதுக்கப்புறமா பார்ட் 3 இருக்குது. நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணுறது அது இதை விட பெரிய சிலை. நம்ம இது
இதுக்குன்னா சின்ன சிலை நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தோம். இது செகண்டு. இதை விட பெரிய சிலை ஒன்று தேர்ட் சிலை கைஸ். அது இன்னும் பயங்கரமாக இருக்கும் அந்த சிலைக்கெல்லாம். ஏன்னா அந்த சிலைக்கெல்லாம் வேறு மாதிரி ப்ரிப்பரேஷன் தான். இதுக்கு பெருசாக ப்ரிப்பேர் பண்ணாமல் இது சடனாக பண்ணதுக்கு இவ்வளோ அவுட்புட் கைஸ். அதுக்காக தான் அது இன்னும் ப்ரிப்பேர்டாக இருக்கேன். அது போய்ட்டு உங்களுக்கு வேற மாதிரி செதுக்கி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எதுக்காங்க பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் நம்ம சிலை ஸ்டோன் ஒர்க்.